ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திருமணமான பின்பு நிறைய ஆலோசனைக்கு வரக்கூடிய கணவன் மனைவிகள் பிரச்சனையில் கான்ஃப்ளிக்டாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா செக்ஷுவல் ப்ராப்ளம் தான். அதாவது செக்ஷுவல் டிரைவ் வந்து கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ யாராவது ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த செக்ஷுவல் டிரைவ் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல வைக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இவர் சந்தோஷப்படுத்தல, அவ என்ன சந்தோஷப்படுத்தல, அப்போ இந்த லைஃப்ல என்னால இருக்க முடியாது அப்படின்ற பிரச்சனைகள் தான் அதிகமா ஆலோசனைக்கு வரீங்க. இங்க நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த செக்ஷுவல் டிரைவ்ன்ற ஒரு விஷயம் அதிகமா ஆணுக்கோ பெண்ணுக்கோ சில வயது காலகட்டத்துக்கு அப்புறம் அதிகமாகுதுன்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டம் ஒரு 30 வயது, 25 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ள திருமணம் நடக்குது அப்படின்னா, அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறத விட ஒரு 35 வயதுக்கு அப்புறம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கொஞ்சம் அதிகமாகுது. ஏன்னா குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ அப்போ அவங்கள பத்தி யோசிக்கும் பொழுதும், அவங்களுக்கான நேரம் கிடைக்கும் பொழுதும் இதை பத்திலாம் சிந்திக்கணும் அப்படின்னு தோணுது. உடல் அளவுலையும் நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுனாலையும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற விஷயமும், திருமணம் ஒரு வயதுக்குள்ள பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் இதெல்லாம் யோசிச்சுதான் பெரியவர்கள் அன்னைக்கு பண்ணினாங்க. ஆனாலும் இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல குடும்பம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு இது ஒரு பிரச்சனையா எழும்போது நிறைய வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இதுல கணவனும் மனைவியும் உட்கார்ந்து முதல்ல இது மட்டும்தான் உங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இத எதனா டாக்டர் பார்த்து சரி பண்ணிக்கலாமா, இந்த ஒரு விஷயம் இல்லாம என்னுடைய மனைவி வாழ்றதும் என்னுடைய கணவனை நான் சந்தோஷமா வச்சுக்கிறதும் முடியல, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்குது இதனால அப்படின்னா, கண்டிப்பா நீங்க டாக்டரை பார்த்து அதுக்கான எதனா ஒரு தீர்வுகள் ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு ஒரு ஒரு மினிமல் ட்ரீட்மெண்ட் எதனா பார்த்துக்கலாம். அதிகப்படியான ட்ரீட்மெண்ட்னு இதுக்கு எதுவும் நம்ம பார்க்க போறது இல்லை. அதர்வைஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரெண்டு பேருமே மனம் வந்து இது மட்டுமே நமக்கு வாழ்க்கை கிடையாது. பெண்களுக்கா இருக்கட்டும், பெண்களுக்கு அதிகமா என்ன பண்றீங்கன்னா, ஆண்கள் வந்து சரியா தன்னுடைய கணவர் திருப்திப்படுத்தல அப்படின்னா இன்னொரு ஆண் கிட்ட அது கிடைச்சிருது அப்படின்ற பட்சத்துல வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் போயிட்டு சிக்கிறீங்க. ஆனா சிக்கிறதோட மட்டும் இல்லாம குடும்பத்தை இழந்து பிள்ளைகளை இழந்து அந்த ஆணுடைய என்னுடைய வாழ்க்கையை நான் நோக்கி ஓடிடுறேன், நான்